ஒருத்தரோட கேரியரும் பர்சனாலிட்டியும் வெற்றியும் எது நிர்ணயிக்கிறது? கரணம் தப்பினால் மரணம்னு கேள்விப்பட்டிருக்கோம். கரணம் சர்வ காரணம்னு கேள்விப்பட்டிருக்கோம். கரணத்தை பிடிச்சவன் வெற்றி அடைவான். கரணத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். பஞ்சாங்கம்ங்கிற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். 11 வகையான கரணங்கள் 2 கேட்டகரிஸில் வருது. எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. ஒரே திதியில் பிறந்த 2 பேர்களுக்கு 2 விதமான கரியர், பர்சனாலிட்டி, வெற்றி, தோல்வி நிஜ வாழ்க்கையில் அமையுமா? நிச்சயமாக அமைய சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு திதியில் 2 கரணம் இருக்குது. 12 மணி நேரங்கள் ஒரு கரணம் இருக்கும். அடுத்த 12 மணி நேரங்கள் 2வது கரணம் இருக்கும். மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம். இவ்வளோ 11த்தையும் நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று சரகரணம், அதாவது மூவபிள்னு சொல்லுவோம். அதில் 7 வருது. பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை, வணிசை அண்ட் பத்திரை. இது 7 சர கரணத்தில் வருது. அடுத்தது ஸ்திர கரணம்ங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கக்கூடாது. அது சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம். இது 4ம் ஸ்திர கரணத்தில் வருது. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் கரணம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான பஞ்சாங்கத்தோட அங்கம். அது ஒருத்தரோட செயல்படுற விதம் எப்படி இருக்கும், முடிவெடுக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கும், இது திறன்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், வாழ்க்கை நடைமுறையை எப்படி காப்பாற்ற, எப்படி நம்ம அது டினோட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது டெய்லி நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, வேலை தொடங்குறச்சே சரியான நேரத்தை அறியறதுக்கு நல்ல கரணமாக பார்த்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நல்ல தவிர்க்க வேண்டிய நேரத்தையும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தினசரி ஆன்மீக செயல்களுக்கு இந்த நேரம் உகந்ததாக இருக்கும். சாதாரணமாக இது 3 வகையாக சொல்லுவோம். நல்ல கரணம், கெட்ட கரணம், நடுநிலை கரணம். நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. எகெயின் ஒருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து இது இருக்குது. இது ஜென்ரலாக சொல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது சுப காரியங்களுக்கு பொதுவாக நல்ல கரணங்கள் எது அப்படின்னா, பவ, பாலவ, கௌலவ, கைத்துளை, வணிசை, கிம்ஸ்துக்னம். இதெல்லாம் நல்லது. சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய கரணங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பார்க்கலாம். பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம். இது 4த்தையும் ஜென்ரலாக தவிர்க்கலாம். இதில் பத்திரை கரணத்தை பொதுவாக விஷ்டி கரணம்னு சொல்கிறாங்க. அப்போ நடுநிலை கரணமாக பாக்கி இருக்கிறது கரஜ கரணம் மட்டும். ஒவ்வொரு கரணமும் எந்த வகையான அனிமலோ பேர்டோ அது எது நம்மளை டினோட் பண்ணுறது, அதுக்கு உகந்த கடவுள் யார், அதில் இருந்தபடியே எளிமையான பரிகாரமாக என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த தெய்வத்துக்கு, எல்லாமே இந்த பஞ்சாங்கம் செக்ஷன்ஸில் இருக்குது. பஞ்சாங்கம் ஃபைலை மறக்காமல் பாருங்கள். சைவ வைணவ திருக்கோவில்கள்னு கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நம்ம கோயில்கள்லாம் எதனால் சிறப்பு வாய்ந்தவை, எந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்களும் பாருங்கள். அவசியமாக உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷனுக்கு அனுப்பிச்சிட்டு பாருங்கள். அவங்களுக்கு டைம் இருக்கோ இருக்காதோன்னு யோசிக்காமல் அனுப்பிச்சிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் அது உதவும்னு நினைக்கிறேன். முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலில் அடிக்கடி வரும். நீங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட்டாக எந்த வீடியோ பார்த்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஹைப்பு, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஆனால் நிறையா மக்களுக்கு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாமே ரீச் ஆகணும். அதனால் அதிகமாக ஷேர் பண்ண வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. எல்லோரும் நல்லா இருக்கலாம்னு வேண்டிக்கலாம். எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். செல்ஃபிஷாக நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கக்கூடாது. இந்த கான்செப்ட் ஆஃப் சனாதன தர்மமே கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய். நன்றி, வணக்கம்.